ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி நெத்திலி ஃப்ரை. பச்சை நெத்திலி ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான நெத்திலி ஃப்ரை. முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு ஸ்கூப் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்கூப் அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ப்ளெயின் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 1 kg ஃபிஷ் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி தாராளமாக போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஃபுல் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி ஃபிஷ் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா நெத்திலையும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா ஃபிஷ்லேயும் நல்லா உப்பு காரம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம், 45 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறின ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாய் எடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டீப் ஃப்ரை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சா ஃபிஷ் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி விடலாம். அப்போ தான் ஃபிஷ் பிரேக் ஆகாமல் இருக்கும், இல்லைனா ஃபிஷ் ரொம்ப உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப அதே மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போ ஃபிஷ் நல்லாவே குக் ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான நெத்திலி ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.